ஓகே, ஃபெடரலிசம் அப்படின்றது வந்து கூட்டாட்சி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். அதாவது ஃபெடரலிசத்தோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்துருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த கூட்டாட்சி வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருப்போம். இந்த லெசன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே அப்பியர் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த லெசனுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் வந்து எக்ஸாம் வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா? இதை யார் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்ற ஒரு வல்லுனர். ஓகேங்களா? அவர் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற வந்து இது சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய யூனியனும் மாநிலமும் ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அதை தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கோஆப்ரேஷன் பிட்வீன் ஸ்டேட், சென்ட்ரல் அண்டு ஸ்டேட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஓகே, இன்டர் ஸ்டேட் கவுன்சில்ன்றது என்ன அப்படின்னா இன்டர் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி தீர்ப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவுன்சில் அமைக்கிறாங்க. அந்த கவுன்சிலுக்கு பேர் வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலுக்கு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 263 ஆர்டிகல் சரத்து 263 படி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கவுன்சிலோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ். ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அட்வைஸ் தான். ஓகேங்களா? இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்க பிரச்சனைகளை அந்த டிஸ்பியூட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து இதை பண்ணலாம், இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் சப்ஜெக்ட் டு யூனியன் அண்டு ஸ்டேட். அதாவது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் காமனாக சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கும் லைக் ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் இல்லையா, அந்த மாதிரி காமனாக இருக்க லிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட அட்வைஸும் இவங்களோட டிஸ்பியூட்ஸும், ஏதாவது டிஸ்பியூட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் டு பிரசிடென்ட் ஆன் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து பிரசிடெண்ட்டை சொல்லி இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. பிரசிடெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு. ஸோ நல்லா பாருங்கள், இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பவர் இருக்குது. யார்கிட்ட அப்படின்னா பிரசிடெண்ட்டை, டைரக்ட் டு பிரசிடெண்ட்டில் வந்து ரெக்கமெண்டேஷன் பவர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எப்படி, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கமிஷனோட ரெக்கமெண்டேஷனால் தான் ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அது என்ன கமிஷன் பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன். ஓகேங்களா? இந்த சர்க்காரியா கமிஷன் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1983 இந்த கமிஷனை ஆரம்பித்தாங்க. இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ், அதாவது ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த கவுன்சில் வந்து 1988 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஓகேங்களா? 1983 போட்டு 88 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் படி என்ன பண்ணாங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுபடியே ஆர்டிகல் 263, 263B, 263C, ABCன்னு இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பிரிச்சிருக்காங்க. பிரித்து ஒவ்வொன்றுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி சில சப்ஜெக்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் வந்து யாரெல்லாம் எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா PM. ஓகேங்களா? PM வித் 6 கேபினெட் மினிஸ்டர். ஓகேங்களா? 6 கேபினெட் மினிஸ்டரும் PM வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட CMஸும் இந்த இதில் இருப்பாங்க. CMs இருப்பாங்க. ப்ளஸ் வந்து UT இருக்காங்களா, யூனியன் டெரிட்டரி, அதாவது புதுச்சேரி, பாண்டிச்சேரி, ப்ளஸ் வந்து டெல்லி, அந்த UTயில் இருக்க CMஸு, ப்ளஸ் வந்து கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் ரூல். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து கவர்னர் ரூல் நடந்துகிட்ருக்கு, பிரசிடெண்ட் வந்து ரூல் பண்ணி கவர்னர் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அந்த கவர்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவரால் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றின ஒரு வியூ. இப்போ வந்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஜோனல் கவுன்சில். ஓகேங்களா? இந்த ஜோனல் கவுன்சில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் எதுபடி போட்டிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 262. ஓகேங்களா? அதுபடி வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து எதை கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னா ஜோனல் கவுன்சிலை வந்து அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி ஜோனல் கவுன்சில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா
கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். இதுதான் அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன், கோஆப்ரேஷனும் கோஆர்டினேஷனும். எதுக்குன்னா ஸ்டேட்ஸ்க்கு இடையில ஒரு கோஆர்டினேஷனும் ஒரு கோஆப்ரேஷனும் கொண்டு வர தான் இவங்களோட, அதாவது டிஸ்பியூட் இருக்க இடத்துல வந்து இவங்க அட்வைஸ் பண்ணி ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி ஒரு 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 சுமூகமாக ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி தரது தான் இவங்களோட முக்கிய பங்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 5 ஜோனல் கவுன்சில் தான் இருந்துச்சு பிகினிங்கில். ஓகேங்களா. 6வது ஜோனல் கவுன்சில் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1971. ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில், சரிங்களா, அதாவது வடகிழக்கு ஜோனல் கவுன்சில் வந்து 1971 வந்து ஆரம்பித்தாங்க. அதுதான் 6th ஜோனல் கவுன்சில். ஓகேங்களா. இந்த ஜோனல் கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க, யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா. யூனியன் மினிஸ்டர் தான் யார்? சேர்மன். ஓகேங்களா. சேர்மன் ஆஃப் ஜோனல் கவுன்சில் வந்து யூனியன் மினிஸ்டர். தென் பார்த்தீங்கன்னா சிஎம் வித் 2 மினிஸ்டர். ஒவ்வொரு சிஎம் கூடயும் 2 மினிஸ்டர்ஸ், அந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போது லைக் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஜோனில் வந்து இத்தனை ஸ்டேட்லாம் வருதுன்னா அத்தனை ஸ்டேட்டுக்குரிய சிஎம்மும் ப்ளஸ் அவங்க கூட 2 மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் போர்டு ஒன்றும் கிடையாது. ரிவர் போர்டுன்றதுனா ஒரு அட்வைசரி போர்டு தான். ஓகேங்களா. இந்த போர்டை வந்து 1956 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே ஆக்ட் படி தான். ஓகேங்களா. 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அட்வைஸ் ஃபார், அதாவது ஒரு 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 ரிவர் இருக்குது அப்படின்னா அந்த 2-3 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸில் அந்த ரிவர் எப்படி அந்த ரிவரை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அந்த ரிவரோட ரிசோர்ஸஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த அட்வைஸ்க்காக ஒரு போர்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா ரிவர் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல். ஓகேங்களா. வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு தீர்ப்பாணையம். ஓகேங்களா. ட்ரிபுனல்னால் ஒரு தீர்ப்பாணையம். சரிங்களா. இப்போது ஒரு ரிவர்ஸுக்கு இடையில ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ஷேர் பண்ணுறாங்க அந்த ரிவரை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அதாவது ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதுலையோ வாட்டரை வந்து ஷேர் பண்ணுறதுலையோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிபுனல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 262 படி இந்த ட்ரிபுனலை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த ட்ரிபுனலை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்பியூட்ஸுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 படி இந்த ட்ரிபுனலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி இந்த வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 262 வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு அட்ஹாக் ட்ரிபுனல் அப்படின்னா முழுக்க பிரத்யேகமாக இதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 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 ட்ரிபுனல். ஓகேங்களா. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாணையம். அதான் சொல்கிறாங்க இது வந்து ஒரு அட்ஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை பற்றின அடிஷ்னல் திங்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 262 படி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் அந்த 262 என்ன சொல்லுன்னா பார்லிமெண்ட் எம்பவர்ட் ஃபார் லா, அதாவது பார்லிமெண்ட் வந்து இதுக்கு அதாவது இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு யார் எக்ஸ்க்ளூசிவாக அந்த பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவான பவர் இருக்குது. ஓகேங்களா. அந்த லா எனாக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடிங் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓவர் ரைடிங் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் என்ன எழுதியிருக்கோ அந்த ப்ரொவிஷனை கூட பார்லிமெண்ட்டால் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேயா. ஓவர் ரைடிங் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஏன் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து லைக் வந்து ஒரு சில ரிவர் டிஸ்பியூட்ஸ் வந்து எமோஷ்னல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும், கல்ச்சர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும், ஹெரிட்டேஜ் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆப்வியஸாக இந்தியா வந்து அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருக்க ஒரு கண்ட்ரி தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னா எமோஷ்னல் சார்ந்த ஒரு இதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டை அப்போதைக்கு என்ன தீர்ப்பு வேணுமோ அப்போதைக்கு என்னெல்லாம் எனெக்ட் பண்ணணுமோ அதுக்கு அவங்க தான் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அதனால தான் ஓவர் ரைடிங் த ப்ரொவிஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எக்ஸ்க்ளூடிங் ஜூடிக்ஷன், அதாவது இந்த தீர்ப்பாணத்தோட தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் பண்ண முடியாது. ஓகேயா. கோர்ட்டில் போய் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட தீர்ப்பு தான் வந்து ஃபைனல் தீர்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ வந்து ஓவர் ரூல் பண்ண முடியாது. அதுதான் எக்ஸ்க்ளூடிங் ஜூடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்குன்னு அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தீர்ப்பாணையம் இருக்கு இல்லையா, அதனால. ஓகே. இந்த 262 படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 262 படி தான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரிபுனல்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ட்ரிபுனலை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே. இதில் யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸில் ஜட்ஜஸ் ஆஃப்
ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் இல்லாட்டி ரிட்டையர்டு இப்போ இருக்க சிட்டிங் ஜட்ஜ் இல்லாட்டி ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட சேர்மனாக போடுறாங்க. ஓகேயா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கமிஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். கமிஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில சுமூகப்படுத்துறதுக்கு சில கமிஷன்ஸ்லாம் போட்டாங்க. எதை சுமூகப்படுத்த போகிறோம் அப்படின்னா லைக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், எதை வேணால். ஓகேங்களா, ஸோ அதுக்கான கமிஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து ஏஆர்சி கமிஷன் சொல்லுவாங்க. ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஓகேங்களா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஃபஸ்ட்டு எப்போ போட்டாங்க அப்படின்னா 1966 1966 போட்டாங்க. மொராஜி தேசாய் தான் ஃபஸ்ட்டு வந்து அதை ஹெட்டாக இருப்பார். லேட்டர் வந்து ஹனுமந்தையா வந்து ஹெட்டாக இருப்பார். 1966 மொராஜி தேசாய் வந்து ஹெட்டாக இருப்பார். லேட்டர் ஹனுமந்தையா வந்து ஹெட்டாக இருப்பார். அவங்க ஒரு 20 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனில் சென்ட்ரல் ஸ்டேட் வருது அப்படின்றனால இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் வந்து வீரப்ப மௌலி அப்படின்ற ஒருத்தவரோட தலைமையில் போட்டிருப்பாங்க. லேட்டர் வந்து ராமச்சந்திரன் அப்படின்றவர் ஹெட்டாக இருப்பாங்க. இது வந்து 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன். ஒன்று வந்து 1966, இன்னொன்று வந்து 2005 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ராஜமன்னார் கமிஷன். ஓகேங்களா, இந்த ராஜமன்னார் கமிஷன் யார் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து 1967 எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1971 வந்து இதோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதில் யார் மெம்பராக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணசாமியும் சந்திர ரெட்டியும் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரு முக்கியமான மெம்பர்ஸ் யார் அப்படின்னா இந்த ராஜமன்னார். இவர் ஒரு ஜட்ஜ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ரெக்கமெண்டேஷன் வந்து முக்கியமாக இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 1 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இவரோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்னன்னு பாருங்கள். ஆர்டிகல் 263 வந்து 263 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஓகேங்களா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுன்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடியூவல் பவர். ஓகேங்களா, ரெசிடியூவல் பவரை வந்து ஸ்டேட்டுக்கே கொடுக்கணும் திருப்பியும். அதாவது கன்கரண்ட் இந்த ரெசிடியூவல் பவர் என்ன அப்படின்னா அதாவது ஸ்டேட்டுக்கும் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும், சில இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும், சில இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இது எதுலேயுமே இல்லாமல் ஒரு சில விஷயமெல்லாம் வந்து இருக்கும். அது வந்து அந்த லிஸ்ட் அந்த பவர்ஸ் பூரா எதில் வரும் அப்படின்னா இந்த ரெசிடியூவல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிடியூவல் பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா யூனியனில் இருக்கும். அதை வந்து ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 356. ஓகேங்களா, இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா, ஆர்டிகல் 356. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது ஆர்டிக்கல் வந்து அடிக்கடி வந்து இந்த 356 வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து வச்சுருப்பாங்க அந்த பீரியடில். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது பிடிக்கலைன்னா அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அதுக்கான ஒரு சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆல் இந்தியா சர்வீஸ். ஆல் இந்தியா சர்வீஸில் வந்து 2 சர்வீஸ் தான் இருக்கணும். ஒன்று வந்து சென்ட்ரல் இருக்கணும், இன்னொன்று ஸ்டேட் இருக்கணும். அந்த ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து ஸ்டேட்டில் அதாவது சென்ட்ரலில் ரெக்ரூட் பண்ணி ஸ்டேட்டில் போய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டேட்டோட பவர்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாகுது. ஸ்டேட்டோட பவர் லிமிட்டேஷன் வந்து கம்மியாகுது. ஏன்னா அந்த ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சென்ட்ரலோடது. ஓகேங்களா, ஸோ வந்து கம்மியாகுது அப்படின்றனால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 சர்வீஸ் தான் இருக்கணும். ஒன்று வந்து யூனியன் சர்வீஸ் இருக்கணும், இன்னொன்று வந்து ஸ்டேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் இது தான். ஓகேங்களா, இவ்வளோதான் இதில் பார்த்துக்க வேண்டியது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன். ஓகேங்களா, சர்க்காரியா கமிஷன் வந்து 1983 போட்டிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கமிஷன். சரிங்களா, இந்த கமிஷனில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானந்தம், டாக்டர் சென். ஓகேங்களா, 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, சிவானந்தம், டாக்டர் சென். சர்க்காரியா கமிஷன் 1983. இவங்க வந்து 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக 263A வந்து பவர் கிடையாது. அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து அந்த 263Aல இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்து மேட்டர்ஸை வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறக்கோ இல்லை அட்வைஸ் பண்ணுறக்கோ இல்லை தீர்த்து வைக்கிறக்கோ அவங்களுக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 263Bயையும் 263Cயையும் அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து புஞ்சி கமிஷன். ஓகே, இந்த புஞ்சி கமிஷன்ன்றது என்ன அப்படின்னா 2007 வந்து இந்த புஞ்சி கமிஷன் வந்து
போட்டிருக்காங்க. இதோட ரிப்போர்ட் வந்து 2010 கொடுத்துருக்காங்க, 2007. ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் ரொம்ப முக்கியம், 2007. ஓகேங்களா, 2010 ரிப்போர்ட். இது முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவ் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னர்ஸை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெனரில் வந்து வைக்கணும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு டெனர் இருக்கணும், ஒரு வேலை செய்கிற அந்த காலம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ரிமூவல் ஆஃப் கவர்னர் வந்து இம்பீச்மெண்ட் முறையில் தான் இருக்கணும். இப்போ பிரசிடென்ட் எப்படி இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ அந்த முறையில் தான் கவர்னரை வந்து இம்பீச் பண்ணணும். ஏன்னா இப்போ கவர்னர் வந்து பிரசிடென்ட்டோட ப்ளஷரில் இருப்பார். பிரசிடென்ட்க்கு வந்து வச்சுக்கணும்னு நினச்சார் அந்த கவர்னரை, அவர் வந்து பொசிஷனில் இருப்பார். இல்லாட்டி தே கேன் ரிமூவ், அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இம்பீச்மெண்ட் முறைன்றது வந்து ஒருத்தவரை வந்து லைக் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேங்களா, இம்பீச்மெண்ட் இருந்தது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 நான் ஏற்கனவே பார்த்தேன் இல்லையா, அந்த மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா ஸ்டேட் எமர்ஜென்சியை, அந்த ஆர்டிகல் 356 ஸ்டேட் ஃபுல்லாக போடாமல் லைக் எந்த ரீஜியனில் இருக்காங்களோ அந்த ரீஜியனுக்கு மட்டும் போடணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் ஆர்டிகல் 356 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெங்கடச்செல்லையா கமிஷன். இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா 2000 போட்டாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா டு ரிவ்யூ ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படி தான். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. கான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங்கை ரிவ்யூ பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிஷன். ஓகேங்களா, வெங்கடச்செல்லையா கமிஷன். இட்ஸ் 2000 வந்து போட்டிருக்காங்க. யாரோட கவர்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களோட கவர்மெண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து லைக் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுக்காக போடப்பட்ட கமிஷன் ப்ளஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக போடப்பட்ட கமிஷன். இதை நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, எதில் அப்படின்னா கூட்டாட்சியில். ஓகே, தேங்க்யூ.